உங்களுக்கு ஒரு ஃபோன் அல்ட்ரா சம ஃபோனு. வெட்டிங் ஷூட் பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்து தான் இருக்குது. இப்போ வந்து மந்த்லி அனிவர்சரின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் நைட் வாட் வி ஆர் டூயிங். இப்போ வந்து எல்லாம் வந்து நவீன பரிதேசிங்க. அப்பப்போ பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணால் பரவாயில்ல, பெய்ட் ப்ரொமோஷனே பண்ணிட்டு இருந்தா என்ன தான் இருக்குது வாழ்க்கை. ட்ரையாங்கிள் சிம்பிள்னா இன்னும் நாட்டி சொல்லுவீங்கல்ல. வணக்கம், சிவபரணி வந்து கொண்டிருக்கிறார். சாம்சங் ஃப்ளிப் அதில் தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இருக்கின்ற இடத்துலையே செய்து கொண்டிருக்கிற வீடியோவிலேயே ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு சுவிட்ச் ஆகிற ஒரே இயக்கம் நம்ம இயக்கம் தான். இப்போ இதில் இந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத இப்போ நாங்கள் பேச போகிறோம். இல்லை ஹைலைட் என்னன்னா அந்த கவர் டிஸ்பிளே வந்து இப்படி யூஸ் ஆகிறது ஒரு பெரிய பெனிஃபிட் ப்ரோ. ஃப்ரேமில் எங்கே இருப்பேன்னு தெரியும். இல்லை 37% இருக்காது, 54 இருக்கும்போது மாட்டி விட்டேன். 1 ஹவருக்கு மேலே வீடியோ எடுத்துருக்கு. ஏன்னா சைனீஸில் நம்ம காட்டுது. ஆமாம், சைனீஸ் தீம் போட்டிருக்கேன் ப்ரோ. இதில் ஏன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் போட்டிருக்கேன். இப்படின்னா மார்னிங், இது வந்து மதியம், இது வந்து சன்செட். சூப்பர் தெரியுதா? அதானா இங்கே இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்குங்க, செமையாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு தீம் ஒன்று போட்டேன் சைட் லோட் பண்ணி. உங்களோட இதுலேயும் போடலாம், ஷாமி 14லையும் போடலாம். அதுக்கு எதுக்குங்க தீமா சும்மா கிடக்குது. சரி, இது எப்படி இருக்கு S26 அல்ட்ரா? மொத்தம் உங்களுக்கு ஒரு ஃபோன் அல்ட்ரா சம ஃபோனு. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் தான் நான் வந்து ரொம்ப கவர்ந்தது. ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நல்ல மாசாக இருக்குது, வேறு லெவலில். ஆனால் சமயத்தில் சில நேரங்களில் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் சாம்சங் அப்படி தான் இருக்குன்னு மனசு தேதி காட்டுதான். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே எப்படி இருக்கு, பழக்கப்பட்ட விஷயம் தானே நமக்கு. மாசாக இருக்கு. எந்த ஃபோனில் எடுத்தது? பிக்சலா? ஆமாம், வேற யாரு நினைச்சீங்க? பிக்சல் இல்லாமல் நம்ம வீடியோலாம் முடியாது. இங்கே இருங்க, நீங்கள் நடுவில் கேப் போட்டுட்டு இந்த ஃப்ளிப் எடுத்து மாட்டும் போதே எனக்கு தெரியும் அடுத்து நீங்கள் பிக்சல் கதையை தான் ஆரம்பிங்க. சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை ப்ரோ. இங்கே இருங்க, எப்படி இருக்கு ஓனக்குட்டி? வேறு லெவலில் இருக்குது. குட்டி பையன் துணுண்டு தான் இருந்தான். நான் வந்து பையன் தூக்கிட்டு வந்தோம். ஓடிக்கிட்டு இருக்குப்பா பயந்து போய் அப்படின்னு தூக்கிட்டு வந்தோம். இது வந்து என்னன்னா அந்த இது ப்ரோ, ஸ்னாப்சீட்ல அக்சென்ச்சுவேட் அந்த கலர் போட்டதுக்கு அப்புறம் தான் நார்மலாக இருக்கும். இல்லாட்டி தான் உங்களுக்கு தெரியுமே பிக்சல் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப மீட்டடாக இருக்கும். ஆமாம். ஸோ இதில் போனீங்கன்னா இதில் வேற இன்னைக்கு ஒன்று இதெல்லாம் எப்படி இருக்கு. ஆசை இருக்குங்க. எறும்பு பல உயிருங்க. அந்த பல்லுயிர் காடுகளுக்கெல்லாம் அவர் அனுப்பணுங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல தான் அந்த மாஞ்சோலை ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. ஆமா, அங்க போய் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு வாங்க, போட்டோ கேட்டு நல்லா தான் இருக்கும். போனா எடுக்கலாம். அங்க போனீங்கன்னா அங்க பல உயிர்கள் இருக்கும், விதவிதமான உயிரினத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க எப்பவுமே எறும்பு எடுக்கிறீங்க, பட்டர்ஃப்ளை எடுக்கிறீங்க, இந்த பூச்சி, இந்த அது பேர் என்னது, அந்த சின்னோண்டா இருக்குமா, இவன் நல்லா இருக்கானா, சிலந்தி பூச்சி, இது கொஞ்சம் வினோதமா இருக்கு, நல்லா இருக்கு, முறையா இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி பல உயிர்களை நீங்க எடுக்கிறீங்க. அட்லீஸ்ட் என்ன பண்றீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனீங்கன்னாலும் பல உயிர்கள் இருக்கும். நம்ம போகலாம் ஒரு நாள், அதை வச்சு எடுக்கலாம். நம்ம இங்கே கிண்டி ஸ்னேக் பார்க் போனால் கூட பாம்பு கண்ணு பல்லாம் எடுக்கலாம். ஆமாம், அதை கூட எடுக்கலாம். ஆமாம், நல்லா. என்ன பண்ணுறீங்க, அந்த சைனீஸ் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருங்க, இந்த 17 அல்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க, முறையடிக்கும். உண்மைதான், அதில் 17.2x தான் நல்லா இருக்குமே. அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ண மாதிரியே இருக்காது. அதில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத என்னால் ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்க்க முடியுது. அதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஃப்ளிப்பில். ஆமாம், மாஸ். அந்த டிஸ்பிளே டிம் ஆப்ஷன் வந்து கேமரா அசிஸ்டன்ட் மூலமாக எனேபிள் பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கு வந்து அது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. ஏன்னா கேமரா சென்சாரை பார்த்து பேசி எனக்கு பழக்கம் தான். இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து நான் உட்காந்த பிறகு வியூ பார்த்துட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துடுறீங்களா, எனக்கு அந்த வியூலாம் எப்படி இருக்கும்ங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனால் இதில் பார்க்கும்போது எனக்கு இந்த இது தெரிஞ்சுட்டு இவ்வளோதான் அது வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சினி ஆக்டருக்கு தான் வரும் அந்த கவனம்லாம். அது இவர்கிட்ட இருக்கு. என்னங்க, சினி ஆக்டர் இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எப்படி சொல்றது, பல விஷயங்களை பல பல்கலை வித்தகருக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். கேட்க நல்லா தான் இருக்கு. அதாங்க டார்வின் மாதிரி நீங்க. டார்வினா? ஆமா, டார்வின் கூட அதை பார்க்கல. அதான் சொல்லிட்டேனே, லாஸ்ட்டாவே சொல்லியிருந்தேனே, டார்வின் கூட பார்க்காம சொன்னது. நீங்க வந்து போனோட எவல்யூஷனை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு புத்தகத்தை எழுதுங்க, இல்ல ஒரு படமாவது வரைஞ்சி வைங்க. அதாவது எப்படிலாம் ஃபோன் மாறிச்சு, எவல்யூஷன் ஆஃப் மொபைல்ஸ். நல்ல விஷயம் தான். எவல்யூஷன் ஆஃப் ஃபோன் கைண்ட் இல்ல, அது இருக்குல்ல, வேற லெவல்ல. இந்த மாதிரி அப்பப்போ எனக்கா தோணும், எவல்யூஷன் ஆஃப் ஃபோன் கைண்ட். எங்க தலைவர் எழுக்கிறாரு, அந்த கலை படைப்பு வருங்கால சந்ததிக்கெல்லாம் பயன்படும். நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நிஜமாவே அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதான் 2 கிலோ 3 கிலோக்கு ஃபோனை தூக்கிட்டு சுற்றினாங்க இல்லையா, அவங்களாம் இன்னும் இருப்பாங்க. வயசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 70 அப்படிலாம் கூட இருக்கும். அவங்க அப்போ வந்து 20 வயசுல இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, 25 வயசுலலாம். அவங்களாம் இந்த மாதிரி புக் எழுதுனாங்கன்னு எங்களுக்கு கிரேசியாக இருக்கும். ஒரு 3 கிலோ
4 கிலோல ஆரம்பிச்சு அவங்களால ஒரு போனை பத்தி தான் எழுத முடியும், உங்களால பல போனை பத்தி 3 கிலோ 4 கிலோல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கிராம்ல வந்து உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு கொடுக்க முடியும். அவங்க எழுதுற புக்கெல்லாம் ஜாப்பனீஸ் மியூசியத்துல வைப்பாங்க. ஜாப்பனீஸ் நீங்க ஒரு புக்கை எழுதுங்க, அதை நம்ம தக்ஷண சித்ரா நீங்க ஒரு இடம் ஒன்று இருக்கு, ஆமா அதுக்கு பக்கத்துல ஒரு மியூசியம் கட்டி அங்க வைக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அது தக்ஷண சித்ராவே மியூசியம்னு தான் மேப்ல காட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா சரி ஒரு மியூசியம் இருக்கு போல இருக்கு, நம்மளும் போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அது அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா கல்ச்சரல் இது மாதிரி இருக்கும். கல்ச்சரல் இது மாதிரி கொஞ்சம் அந்த பொம்மை அந்த குதிரை சிலைகள் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த வீடு மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை ஏன் அது மியூசியம்னு காட்டுதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த குதிரை இந்த அக்கறை பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏற நல்லா ஒரு 2-3 வாட்டி பக்கத்துல என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்கு அப்படின்னு சும்மா பார்த்து மேப்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் மியூசியம் அப்படின்னு காட்டிட்டு இருந்தது. சரி மியூசியம் இருக்கும் போல இருக்கு, ஒரு நாள் பையனை கூட்டு போய் காட்டலாம் அப்படிங்கிற மியூசியம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. ரேட்டிங்லாம் வேற ஜாஸ்தியா இருந்தது. இல்ல ப்ரோ, அங்க ஆக்சுவலா நிறைய பேர் ஷூட்டுக்கு வருவாங்க ப்ரோ. எப்படின்னா இப்போ ஒரு ப்ரீவேட் ஷூட்டு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்க வருவாங்க. வந்துட்டு வந்து அந்த வீடுலாம் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க, அதுல லைட்லாம் அழகா எரிஞ்சிட்டு இருக்கும் ஆல்ரெடி, அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெட்டிங் ஷூட் பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்தா இருக்குது. இங்க பார்த்தேன் நான் ஏஎம்ஜில அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, எல்ஐசி பக்கத்துல நிறைய பில்டிங்ஸ் இருக்குமே, அது வாசல்ல நின்றுட்டு பண்ற அலமல் இருக்கு. கடை எப்ப சார் திறப்பீங்க? கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ற அலமல் தான். கடை திறந்தா இவங்களால பண்ண முடியாது. ஸோ கடை திறக்க முன்னாடி காலையிலே வந்துருவாங்க. வந்துட்டு ஒரு 8 மணி வரைக்கும் இவங்க பண்ற அலமல் தாங்கவே முடியாது. மேசிவா இருக்கும் இடத்தையும். விடுங்க, ஏதோ பழைய கட்டடம் இருக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு டோட்டல். அந்த பழைய கட்டடத்துல அந்த லுக் நல்லா இருக்கு. ஆனா இப்ப பாண்டிச்சேரி சைட்ல எல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அதுக்காகவே கலர் பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க வீட்டுக்கு. ஓ என் வீட்டு வாசல் வந்துட்டு அப்படி படம்லாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்படியே அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிலாம் வரைஞ்சி அதுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஃப்ரெஞ்சு கல்ச்சர். சரி அது ஏதோ ஒரு கட்டடமாக இருக்கே ரொம்ப நாளான்ட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து இந்த ஹெரிட்டேஜ் டவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் உள்ள கட்டடத்துக்குலாம் அவனை பெயிண்ட் அடித்து அங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஜாலி தான். இப்போ ஃபோட்டோகிராஃபர் வாழ்வு தான் ஜாலியாக இருக்குது. சரி, ஆக்சுவலாக வந்து கேமரா ஃபோனு எல்லாமே ஃபோட்டோகிராஃபியில் சூப்பராக இருக்கிறதுனால அதான் இப்போ டாப் பிஸ்னஸாக இருக்குது. ஆமாம்மா, வேறு லெவலு. ஏன்னா எல்லாருமே தங்களை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரவிவர்மனா நினைச்சு ஓவியமா தீட்டிட்டு அவங்க தீட்டுறாங்களா இல்லையோ, அதை வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை வந்து மெமரி அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கணுமா, அதுக்காக அவங்க வந்து லட்சங்களில் செலவு பண்ணவும் தயாரா இருக்காங்க. லட்சங்களில்? ஆமா. அதனால வந்து இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இப்போ வந்து மந்த்லி அனிவர்சரின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மந்த்லி அனிவர்சரியா? ஆமா. முன்னாடிலாம் வெட்டிங் அனிவர்சரினா என்ன, இப்போ ஒரு இயர்லி ஒன்ஸ் தான். அது கூட இல்ல ப்ரோ, விஷ் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும், பாதி நேரம் ஆமா உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்படிதான் சலிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்க. ஏதோ கேமரா எடுத்தாக்கா போட்டோக்கு வேணா போஸ் கொடுக்கலாம். ஆமா. இப்போ என்னன்னாக்கா மாசத்துக்கு ஒரு தடவையா 15 நாளைக்கு ஒரு தடவை. முதல் நாள் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் டே அனிவர்சரி, அதுக்கு வந்து கேக் வெட்டி கூட செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு எங்கேயாவது டூர் போகணுமா, அவுட்டிங் போகணுமா, அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் அனிவர்சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி, அதுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்கணுமா, அது தனியாக நடக்குது. இதெல்லாம் கட் பண்ணாமல் போடுப்பா எஸ்ஆர்கே. இதெல்லாம் அவன் வந்து கண்டிப்பாக போடுவான். அவன் என்ன போடுவான்னா ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு அவன் ஃபோன் நம்பரை போட்டுப்பான். ஆமாம், அவர் ரொம்ப போட்டு. ஆமாம் போட்டு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு நம்ம. ஆமாம் ப்ரோ, உண்மையிலே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. 1 மந்த் அனிவர்சரி 6 மந்த் முதல்ல கொண்டாடிட்டு இல்லை. 1 மந்த் அனிவர்சரிலாம் எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. 1 மந்த் என்ன அனிவர்சரி? அந்த ஒரு மாசத்துல அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களா வெற்றிகரமா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மாசம் வாழ்க்கை வாழ்றதே பெரிய விஷயம், அதையே பண்ணியாச்சு. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, எவ்வளவு பெரிய சாதனை வாழ்நாள்ல. வாழ்ந்ததுக்கு பிறந்ததற்கு 1 மாசம் நம்ம குடும்பம் நடத்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா பாத்துங்களேன். சரி, நினைச்சா என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் சமூகமா இருக்கு. இதை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வேற சுத்திக்கிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கா? ஆமா, அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கல்ல, வாட் அபவுட் மை ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி அப்படின்னு போட்டு அவங்க கிஃப்ட் கொடுக்கறது என்ன, கிஃப்ட் எடுத்து இவங்க காட்டுறது என்ன, இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும். ஆனால் கிஃப்ட் கொடுக்குற சர்ப்ரைஸு, அந்த சர்ப்ரைஸே உங்கள் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் கொடுப்பாங்களாம். நகைச்சுவையே இல்லை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் எதர்ச்சியாக ஃபோட்டோ பிடிக்க முடியுமா, வீடியோ பிடிக்க முடியுமா, அதுதான் எனக்கு தெரில. இப்போ ஒரு மொமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இத்தனை வருஷமா இருந்திருக்கோம், எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கேமராவை மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. சில மொமெண்ட் வந்து யாராலையும் கேப்சர் பண்ண முடியாது. அப்படி அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணால் இப்போ நேச்சுரலாக நடக்கிற விஷயங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் கேமராவில் கேப்சர் பண்ணணுங்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களான்னு நான் வந்து கேட்குறேன். நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கும் அதான் தோணுது. இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து அதுவும் எப்படி இது நடக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது தெரியும். இப்போ ஒரு வண்டி நிற்குது, நீங்கள் காட்டுறீங்க, ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, வந்து மோதி அதில் என்னமோ ஒரு லீக்கேஜ் வருது கேஸ் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வண்டி இப்படி சாயுது தானே அந்த லாஜிக் அந்த வீடியோவில். இப்போ இந்த வண்டி வந்து இந்த இடத்துல தான் இடிக்குங்கிறது கணிக்கக்கூடிய ஒரு நபரால் தான் அதை செய்ய முடியும். என்ன ப்ரோ இதெல்லாம்?
ப்ரோ இதுக்கு முதல்ல ஆன்சர் சொல்லுங்க. அப்போ அந்த அதுதான். வீடியோ எடுத்தவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மைண்ட் கால்குலேஷன் இருக்கணும்னு பாருங்க. இந்த வண்டியில் வந்து இடிக்குமா, அதுக்கப்புறம் இதில் வந்து கேஸ் தான் வெளியாகுமா, இந்த வண்டி இப்படி கவுருமா? இல்லை ப்ரோ, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து வீடியோலாம் பண்ணணுமா ப்ரோ? அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதான் சொல்லியிருக்காங்களேங்க, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எல்லாம் வந்து நவீன பரதேசிங்க. ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் இவனுக்குலாம் வந்து வறுமைனா பசினா என்ன தெரியாது, ஆனால் அவன் வந்து ஏழை தான். இந்த கேப்ல அந்த சேரை போட்டு அதில் இந்த மாதிரி உட்காந்து இங்கே பாருங்க ப்ரோ, தங்களை நிரூபிக்கிறதுக்காக அவங்க இவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு சத்தியமாக இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் இதில் கிளிக் ஆகிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதில் கிளிக் ஆகும் போது இப்போ இது வந்து இன்னொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிடுதுல்ல. அவங்க அப்புறம் செத்துடுறாங்களே ப்ரோ, அவங்க வந்து இவன் பண்ணுறதை பார்த்துட்டு நார்மலாக நினச்சிக்கிட்டு. அப்போ இதை ஊக்குவிக்கணுமா, இதை வந்து முடக்கணுமா, அதை முதல்ல சொல்லுங்கள். இதை வந்து எப்படி ஊக்குவிக்க முடியும்? இதை முடக்கதான் இதை செய்யணும். வந்து ஆக்சுவலாக ஊக்குவிக்கிறாங்க. ஏன் ஊக்குவிக்கிறாங்கனாக்கா இதை நம்பி ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் இருக்குது. இப்போ ஒரு வேளை அது வந்து கிளிக் ஆகிட்டுனாக்கா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணும்பொழுது அவங்க மூலியமாகவும் ஆட்ஸ் வந்து போகுது. ஸோ இதை பண்ணுறதே பெரிய நிறுவனங்கள்ல நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து மார்க்கமாக போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பற்றி சொன்னீங்கல்ல, அதை பார்க்க வந்த இடத்துல இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், நம்ம அனிவர்சரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதான் அதுக்கு முன்னாடி இங்கே பேச வேண்டிய பஞ்சாயத்து எவ்வளவோ இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி, 1 week anniversary, 1 day anniversary. Successfully we are completed our first day after marriage. After first night, what we are doing. உண்மையிலே போடுறாங்க ப்ரோ. அதாவது இது எல்லாத்தையும் உட்காந்து யூடியூப்ல டாக்குமெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைஃப் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப்டர் த மேரேஜ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சரி ப்ரோ, ஓகே. எல்லாமே கண்டென்ட்டு. ஸோ இப்போ அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஏதாவது கடைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், வீடியோ போடுறோம், ஓகே. ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோம், வீடியோ போடுறோம், ஓகே. அது இல்லாமல் ஃபஸ்ட் நைட், லைஃப் ஆஃப்டர் ஃபஸ்ட் நைட் ஆஃப்டர் த மேரேஜ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? லைஃப் என்னென்னமோ அது டைட்டில்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைஃப் ஆஃப்டர் 1 day. சரி, ஓகே. ஏதோ போகுது, இது ஒன்றும் நல்லதுக்கு இருக்கிற மாதிரி தெரில. இல்லை, நான் வந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு எப்படி இருக்குன்னா, கண்டென்ட் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி தான் பயனுள்ளதாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அது நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம், அதனால நமக்கு அதுவும் சிலது காட்டுது. அது அப்லோட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா வேற ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். சரி, இந்த அப்லோடு தான் ஓடிக்கிட்டு இருக்க, எனக்கு என்னென்னா அது மெயின் மெனுக்கு வரும்போது அதோடைய லாஸ் ஏதாவது கம்மியாக, நல்லா இருக்கா, குவாலிட்டி லாஸ் ஆகிடுமா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஹுவாவே சூப்பராக இருக்கும் ப்ரோ. சரி, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்சல்லேருந்து ஹுவாவேக்கு மாறிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரில. ஹுவாவேக்கு மாறலாம் தான், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஹார்மோனி ஓஎஸோட கிடைச்சதுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். EMUI ஆனால் மண்ணு கணக்காக தான் இருக்குது, Android 12 இருக்கு. நீங்கள் தான் ரிச் ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தீங்களா ஒரு கடையில், அங்கே போய் வாங்கிடுங்க. அங்கே ஹார்மோனி ஓஎஸ் இருக்கா? இல்லை, மண்ணடியில் நம்ம ஒரு கடையில் போய் பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு? வேணாம், ஞாபகமே வேணாம் எனக்கு. அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பிஸ்மி பொராட்டா சால்னால வண்டிச்சு விட்டோமே. போலாமா? போமா. இங்கே சிட்லப்பாங்க கூட போயிருக்கலாம் அன்னைக்கு. அங்கே டம்ப்ளிங்னு ஒரு கடை ஒன்று இருக்கான். இங்கே மோமோஸ்லாம் தராங்களாம், ஹாட் சாக்லேட் தராங்களாம், எதையாவது போய் குடிச்சிட்டு வந்துருக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணா போலாம் தான் ப்ரோ. ஆமா, எனக்கு அது கண்டென்ட் தானே, எடுத்து ஷார்ட் வீடியோ போட்டு. இல்ல, போலாம். ஆக்சுவலா வந்து பிளான் பண்ணா போயிட்டு சாப்பிட்டுருக்கலாம். சிட்லப்பாக்கதே போடலாம், அருமையான இடம். அங்கே எப்படி இருக்கு? சிட்லப்பாக்கம் தான் இப்போ பீக்ல இருக்கு. ஆமா, அதுவும் அந்த பார்க் வந்ததுக்கு அப்புறமா வேற லெவல்ல இருக்கு. இப்போ அதையும் பிரசிட முடியாதா? அப்போ வேற ஒரு இடத்த தான் நம்ம பார்க்கணும். அதுவும் பாயிண்ட் தான். ஆமா, மக்கள் கூட்டம் வந்து எல்லா இடத்துலயும் முன்னே விட இப்போ ரொம்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் என்ன எடுக்காம இருக்காங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. எடுக்கிறாங்க தான், நம்ம போனது இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை வேகாத வெயில் எடுப்பானோ, வேகாத வெயில் வச்சிருப்பாங்களா? எப்படி எடுப்பாங்க? கூட்டி வச்சிருப்பாங்களா? ஆமா, அதனால தாங்க பீச்சுக்கு போயிடுறானோ. இல்லாட்டி காசு கட்டி பர்மிஷன் வாங்கிட்டு கூட போயிருக்கலாமா ப்ரோ? வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். ஆனால் பீச் பார்த்தீங்கன்னாக்கா பூட்ட முடியாது. அதனால பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா எந்நேரம் பார்த்தாலும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு தான். அதான் இது வந்து நிஜமா உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ட்ரெண்டுன்ற பேரில் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கு. இல்லை, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஆசைப்பட்டு அதை பண்ணுறாங்க. பட் ஆனால் சூடு போட்டுக்கிறாங்க. ஆமாம், ஒரு எல்லைக்கு மீறி போகுது. அதோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை நம்பி ஒரு வியாபாரம் இருக்குது. இதுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது சொல்லலாமா அப்படின்னாலும் சரி வேணாம். அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குது. ஆமாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குது.
எனக்கு பின்னாடி ஒரு அரசாங்கமே இருக்கு, என்னை அடிச்சேன்னா பஸ் ஓடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சோம்னாக்கா நமக்கு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமில்ல. இன்ஃப்ளூயன்சரை நான் ஏன் ப்ரோ போய் அடிக்கணும், வேற வேலை இல்லையா? இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இருக்கு ப்ரோ, ஏஜென்சிஸ் நிறைய, ஏஜென்சி நிறைய வந்துட்டு. எனக்கு அதுலயும் ஒரு பயம் இருக்கு ப்ரோ. இதுலயும் நீதி நேர்மை நியாயம் இருக்கிற மாதிரி ஏஜென்சி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன், இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை நம்ம இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தேன், அப்பயும் கஷ்டம் தான். அப்படி ஏன்னா நம்மள யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அதேதான். அப்ப நம்மகிட்ட வந்து கிரியேட்டர்ஸ் வர மாட்டான். ஏன்னு பார்த்தா நம்ம வழியா போற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, ஏன்னா நமக்கு வரதும் கம்மியா இருக்கும், நம்ம வழியா போறதும் கம்மியா இருக்கும். நமக்கு வரது எல்லாமே ரொம்ப ஜென்யூனா ஆத்தென்டிக்கான கண்டென்ட்டா இருக்கணும். அப்ப என்ன ரொம்ப ரேரா வரும், ப்ரொமோஷனே ரேரா தான். பெரிய ஒரு பிசினஸ் ஆயிட்டு ப்ரோ. இப்போ எல்லா ஊர்லயும் பசங்க பண்றாங்க. புதுசா வந்து இந்த முடிவு வளர வைக்கிற அந்த இது இருக்குல்ல, அது மாதிரி இப்போ எங்க ஊர்ல ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கூப்பிட்டு அது பண்றது, அது வந்து நடக்குது. இந்த பசங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவனுங்கெல்லாம் போய் ஊசியை போட்டுட்டு சுத்திட்டு வரானுங்க. அவனுங்க ஏன் போட்டுக்கிறானுங்க தான் எனக்கு தெரியல. எது இந்த அந்த மாதிரி நம்ம ஊசியெல்லாம் போட்டுட்டு வீடியோ டெமோலாம் காட்டுறானுல, ஒருவேளை அதான் மண்டையில வந்து ஒரு 100-150 ஊசி குத்துவாங்க, அதுவா? அந்த மாதிரி ஊசி குத்துறதெல்லாம் காட்டுறானுல. எதுக்கு கேக்குறேன்னா, இப்ப எனக்கு அவனுக்குலாம் 20 வயசு தான் இருக்கும், அந்த பசங்களுக்கு 25 வயசு தான் இருக்கும். அவங்க போய் எதுக்கு ஊசி குத்துக்கிறாங்கன்னு தெரியல. 20 வயசுல எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எல்லாம் பணம் படுத்துற பாடுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அது ஒரு தனியா ஓடுதா. இது இல்லாம இப்போ அரேபியன் சீ ஃபுட் கார்டன் வேற ஆரம்பிச்சிருக்காங்க, அரேபியன் கார்டன் சீ ஃபுட். அதுக்கு வேற எல்லாரும் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஜாலி தான். எல்லாமே பீக்ல போனா நான் எங்க தான் போறது. ஆமா, எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லா இடத்துலயும் மார்க்கெட்டிங். ஸோ சொந்தமா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்னு இருக்கும், அதை காட்டணும். அது நம்ம வாழ்நாளில் பார்த்த விஷயங்கள், அதை vlog மாதிரி பண்ணிட்டு அப்பப்போ பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணா பரவாயில்ல. பெய்ட் ப்ரொமோஷனே பண்ணிட்டு இருந்தா என்ன தர இது வாழ்க்கை. நீங்க ஆனா இந்த இப்போ சொன்னீங்க தெரியுமா, அந்த இது சிட்லப்பாக்கம் மார்க்கெட் போயிருக்கலாம்னு, தேடி போயிருக்கலாம். அது நம்ம வந்து நாளைக்கு போகலாம். போவோம், நாளைக்கு போகலாம். இப்போலாம் இது வேற ஒரு பெரிய பிரச்சனைங்க. அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமா, இங்க இந்த இடத்துல வந்து இப்போ சிவபரணி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து யார் ப்ரொமோட் பண்றா அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோல நாங்க 2 பேரும் இருக்கோம்னா, எங்க 2 பேரும் நாங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், பப்ளிக் மத்தியில. சரியா, இதுதான் ஃபேக்ட். நிறைய பேர் ஆனா எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த 2 பேரையும் ப்ரொமோட் பண்றதை மறந்துடுறாங்க, கையில என்ன இருக்கோ அதை ப்ரொமோட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. வெரி சார், அதுதான் எங்க ப்ராப்ளம். இப்போ ஒரு ட்ரிங்க் இருக்கு, நான் எடுத்து குடிக்கிறேன். குடிக்கும் போது எனக்கு என்ன அனுபவம் கிடைக்குதுன்றதை நான் சொல்லணும்னு நினைச்சு ஆசைப்படுறேன். ஆனா எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்கன்னா, அந்த ட்ரிங்க் எப்படி இருக்குன்னு ஒரு சொல்றாரு, அந்த ட்ரிங்கை ப்ரொமோட் பண்றாரு. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அவங்க பார்த்த விஷயங்களை அவங்கள அப்படி யோசிக்க வைக்குது. ஓகே, இல்ல இது ஆல்ரெடி நம்ம இதுல 2 வகை இருக்கு ப்ரோ. ஒருத்தருக்கு வந்து இது என்ன, இது ப்ரமோஷன் தான் கேட்கறவங்களையே அவங்களால அதை பண்ண முடியலங்கிற வருத்தமும் இருக்கும். இப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி, இப்போ அந்த நம்ம தம்பி மாதிரி இந்த ட்ரௌசர் போட்டு ஒரு தம்பி சுற்றிட்டு இருப்பாரு, இப்போ அவரை மாதிரி ஈஸியாரில் ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு அவரால் சம்பாதிக்க முடிஞ்சதுனாக்கா அவங்க சந்தோஷமாக அதை வரவேற்றுக்க தான் போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவர் போய் ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடத்துலன்னு வச்சுப்போமே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. அது வரல, அங்கதான் வித்தியாசம் ப்ரோ, அங்கதான் வித்தியாசம். இப்போ இந்த மாதிரியான பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இப்போ வந்து ஒருத்தன் பண்ணலைன்னு வைங்களேன், அவனுக்கு இருக்கும் ப்ரோ அந்த வலி. எனக்குலாம் சில சமயங்கள் அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நான் உட்காந்துட்டு மணிக்கணக்கா திரும்ப சொல்லணுமா, எல்லா வீடியோக்கும் நான் சொல்லணுமா, எனக்கு இவன் வந்தான், இவன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நான் காசு வாங்கல, அவன் வந்தா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா காசு வாங்கல, அப்போ எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கணுமான்னு எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். கரெக்ட், அது ஒரு கைண்ட் ஆஃப் பெயின் ப்ரோ. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த இது இருக்கு இல்லையா, ரெகனைசேஷன், அதுவே கிடைக்கலங்கிற விரக்தியில கூட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கதறிட்டு இருப்பாங்க. இல்ல இது அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா என்னை விட பல மடங்கு திறமசாலி நிறைய பேர் வீடியோ போடலாம், அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காம போயிருக்கலாம். அதை நினைச்சு நான் நிஜமா வருத்தப்படுறேன் ப்ரோ. அது பாசிபிள். இப்படி யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இது நடக்குது, இதுதான் வந்து நம்ம லக் ஃபேக்டர்னு சொல்றோம். சில சமயங்கள்ல ஏதோ நடக்குது. ஏன்னா பழைய படங்களே அப்படிதானே ப்ரோ, தெருவுல இருந்து ஒருத்தன் திடீர்னு பார்த்தா ராஜா வர மாதிரி எல்லாம் படம் இருக்கும். அது வந்து ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்போ இந்த இடத்துல எப்படின்னா, ஒருத்தன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ப்ரோ, ஒருத்தன் வந்து ஏ ஸ்டைல் ஆஃப் வீடியோ போடுறான், இன்னொருத்தனும் அதே ஏ ஸ்டைல் ஆஃப் வீடியோ போடுறான். ஆனா இவன் பார்த்தா அதுக்குள்ள ஒரு 200 கோடி அசெட் சேர்த்துறான், அவனும் அதே ஃபீல்ட் அதே லைன்ல தான் வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம அவனோட நெட்வொர்த்தே 1 crore கூட தொடலை அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வருது இல்ல ஒப்பீனியன். இல்லை ப்ரோ, அது வரும். ஆனா இதுலயே அந்த கதையை தான் நான் சொல்றேன். ஐசக் நியூட்டன் மண்டையில வந்து ஆப்பிள் விழுந்த பிரச்சனை இல்லை, அது அவர் தான் ஈக்குவேஷனை எழுதினாரு, அதுதான் இங்க பிரச்சனை. அதை வந்து பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்குல்ல, அது மாதிரி தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் பெரிய டைரக்டரா, பாரதி ராஜா பெரிய டைரக்டரான்னு கேட்டா யாரை நீங்க சொல்லுவீங்க?
கேளுங்க. நான் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் படங்கள் நிறைய பார்த்து எனக்கு சப்போஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவரை சொல்லிடுவேன். சரி சொல்றீங்க. இல்ல பாரதி ராஜா படங்கள் அதிகமா பார்த்து எனக்கு அது எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த ஃபினிஷிங் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓவராலா தமிழ் சமூகத்துக்கிட்ட இந்த தமிழ் சினிமா உலகத்துல போய் நீங்க யார்ட்ட வேணாலும் கேளுங்கிறேன். யாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஒரு டைரக்டர்னாக்கா பாரதி ராஜா தான். ஓகேவா? ஆனா எஸ் ஏ சந்திரசேகர் படம் எடுத்து தன்னோட பையனை வந்து ஆரம்ப காலத்துல தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அவரோட திறமையால அவர் வளர்ந்தாரு. இது வேறன்னு வச்சுங்களேன். அதே சமயத்துல இப்ப பாரதி ராஜா மாதிரியான ஒரு டைரக்டர் அவரோட பையனுக்கு வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அவராலையும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்னு இருக்குல்ல. உண்மைதான். சோ இங்க ஏதோ சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை நான் எப்பயுமே இதை நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பேன் ப்ரோ. இதை நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். சம் ஃபேக்டர்ஸ் அதர். அது வந்து எப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்போ எப்படி பிளே ஆகும் யாருக்குமே தெரியாது. அதுதான் மேஜிக் ப்ரோ. அதுதான் மேஜிக். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகணும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோமே ப்ரோ, விக்னேஷ் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோமே, ஒரு பொசிஷன்ல இருந்து வந்திருக்காங்க. வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. அவங்க நீங்க அதுல நீங்க இழுக்க கூடாது. சரி புரிஞ்சுக்கோங்க மக்களே. தே ஆர் நாட் காமன் பீப்புள்ஸ். we are common peoples. Okay, so what we are trying to say is என்ன சொல்ல வந்திருக்கோம் சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க 3 போன்ல வித்தியாசமா வீடியோ எடுத்திருப்போம். ஆமா, குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க அந்த குவாலிட்டியை நீங்க வந்து கண்டுபிடிங்க. ஆமா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாங்க சொல்ல வர்ற ஒரு முக்கியமான தத்துவம் இதுதான், ஜென் தத்துவம். ஆமா, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. அடுத்தவங்களை பார்த்து அதை மாதிரி வாழணும்னு ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்க உங்கள்கிட்ட கையில காசு இல்லைன்னா கடை வாங்கி அதை பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு மாயை தான். மாயா மாயா சாயா சாயா. அது பயங்கரமான பாட்டு ப்ரோ. ஆமாங்க, உண்மைதான். ஸோ தேவையில்லாத பொருட்களுக்குள்ள நம்ம வந்து தேவையில்லாம போய் அமௌண்ட்டை போட்டுவிட்டு அதை தொலைக்க வேண்டாம். அதே விஷயத்துக்கு தான் நாங்கள் மொபைல் ஃபோனுக்கும் சொல்றோம். ஆமா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல. இப்போ நீங்க வந்து பாருங்களேன், 2 ஃபோன் வச்சிருக்கீங்க ப்ரோ. ஒரு S26 Ultra வச்சிருக்கீங்க, ஒரு Xiaomi 14 தான் நீங்க இன்னும் இருக்கீங்க. நினைச்சா 15 மூவ் ஆனா இருக்கலாம், இல்லாட்டி வந்து 17 இப்போ வாங்கிருக்கலாம். பட் நீங்க அதை வாங்கல. ஏன்னா உங்களுக்கு 14 வந்து உங்களோட டிமாண்ட்ஸ் என்னவோ அது இன்னும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுக்கிட்ட நீங்க ஒரு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் பிரச்சனை கொடுக்கல. இதே தான் வந்து என்னன்னா S24 Ultra கம்பேர் பண்ணும்போது 26 Ultraல உங்களுக்கு நிஜத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் ஆன் ஆகிறதுக்கு யோசிக்கிறீங்க. மூவ் ஆன் ஆயிட்டீங்க. கண்டிப்பா. அண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தா அல்ட்ரா வைட்ல பச்சை வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. ஆறு மாதிரி தக்காளி சோறு. சரியா? வீடியோல ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். அப்புறம் நீங்களும் வந்து என்ன பண்றீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த போன் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ இது வந்து இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கும் பயனுள்ளதா அமையுது. அப்படின்னா இப்போ எப்படின்னா, ஒரு பையன் இருப்பான் நம்ம இதுல ராகவன் சொல்லிட்டு, மிருதுலா ராகவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா மிருதுல் ராகவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட அந்த கோவில்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவான். அதுக்கு எப்பயுமே அவன்கிட்ட ஒரு S series இருக்கும். அவங்க அப்பாவோடது, சித்தப்பாவோடது, அந்த மாதிரி சொந்தத்துல உள்ளவங்க அப்பாவோட போனு, ஜூம்டு கேமரால யூஸ் ஆகும். இப்போ S23 Ultra இருந்ததுன்னா 10x சாமியை போட்டோ எடுப்போம். அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கும். கையில தூக்கிட்டு வரது அப்படியே எடுப்போம். அந்த கோவில்ல இருந்து எடுப்போம். ஏன்னா அவங்க அப்பா அந்த லைன்ல இருக்காங்க போல. சோ அதனால கோவில்ல இந்த மாதிரி நடக்கிற விசேஷங்கள் எல்லாம் அழகா வந்து கேப்சர் பண்ணுவோம். சோ ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு டிவைஸை வாங்கிட்டு அது யூஸ் ஆகுதுன்னு போது மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ப்ரோ. ஆனா வாங்கிட்டு திரும்ப அடுத்த ஜென்ரேஷன் போன் வர வரைக்கும் அதுல வந்து நிஜமாவே மொத்தமே ஒரு 50 போட்டோ கூட எடுக்கலன்னு போது அதுக்கு எதுக்கு நான் கேமரா போன் வாங்கினேன்? கரெக்ட் தான். சரி, இப்போ ஒரு கேட்பாங்க நம்மகிட்ட, கேமரா போன் ஏன் வாங்கணும்னு கேக்குறீங்களா? எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு. சில சமயங்கள்ல பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த கேமிங் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு இங்க 50,000க்குள்ளேயும் 45,000க்கே இருக்கு. நம்ம ஏன் 1,40,000க்கு போனோம்? நீங்க 50,000க்கு அந்த போனை வாங்கிட்டு கூட வந்து இந்த Insta 360 மாதிரி கேமரா எல்லாம் விற்கும், அது கூட பண்ணலாம். அதை வாங்கிட்டு அதுல வீடியோ எடுத்துட்டு இதுல போட்டு எடிட் பண்ணலாம். வெரி சிம்பிள். அடுத்தது என்னுடைய திட்டம்ங்கிறது அதுதான். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு iQOO 15R இல்லாட்டி Poco X8 Pro Max இந்த மாதிரியான ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB வந்து 45,000 அந்த மாதிரி பட்ஜெட்ல கிடைச்சிரும். நான் எங்க அதுக்கு போனோம்? ஐ எம் டைரக்ட்லி சூசிங் iQOO. அதான் iQOO 15R தான் சொன்னேன். 15Rக்கு நான் ஏன் போகணும்? 15க்கு போறேன். 15னா வந்து 77,000 சொல்லுவானே ப்ரோ. அது முத தடவை வாங்கினா நல்ல ஃபோன். ஆமா, மாட்டினுச்சுன்னா வாங்கிட்டு போறேன். சரி, ஓகே, இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். சரி, அப்போ யூஸ்டு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு iQOO 15 வாங்கிட்டு ஒரு இன்ஸ்டா கேமரா வாங்கி வேலையை முடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்ஸ்டா கேமரா புதுசு வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட்ல நல்ல குவாலிட்டியில கிடைச்சாலும் அதையும் வாங்கலாம். இல்ல, அது புதுசே வாங்கிடலாம். ஆமா, எது கிடைக்குதோ அதை வாங்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பொருள். சரி, போனு அப்படி இப்படியே வந்து அது வேற மாதிரி இருந்தது. பட் இந்த இன்ஸ்டா கேமரா வந்து எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதுவும் அதனால அது வந்து நம்ம புதுசே வாங்கலாம். ஏன்னா புதுசு எனக்கு தெரிஞ்சு 30ல இருந்து 40 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, X3 வந்து 30 கீழே தான் வருது. X4 RN ஒன்று வந்திருக்கு, அது 40 சொச்சத்துக்கிட்ட இருக்கு. 39, 38 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது அதே சமயம் வந்து இன்னொன்று ப்ரோ, ஃபோனை கையில் எடுத்துட்டு லாக் பண்ண போகும்போது நிறைய இடத்துல ஃபோனை ஓடிட்டு ஓடிட்டுறாங்க.
அதுக்கு இந்த கேமரா உருட்டு ஓடுறவங்களோட எண்ணிக்கை கூட கம்மி. ஆனா இதுல ஒரு நன்மையும் இருக்கு போன்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. இப்ப இந்த லால்பாக்னு சொல்லிட்டு ஒரு பார்க் ஒன்று இருக்குல்ல பெங்களூர்ல, ஓகே, அங்க நான் வந்து ஆக்சுவலா நம்ம ஆர்ஜிஎம் இருக்காரு இல்லையா, ஆமா, அவர் பெங்களூர்ல போய் தான் நான் வந்து கேமரா வாங்க போயிட்டாரு. ஓகே, அங்க போய் ஒரு இடத்துல போய் எம்ஜி ரோடு அங்க பிடிச்சிட்டு அது ஒரு பங்களா மாதிரி இருந்தது, அங்க எதை ஏறி போய் ஒரு கேமரா வாங்கிட்டாரு. ஓகே, அது என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் கேமரா தான், இந்த கோப்ரோ தான் வாங்கியிருந்தாரு. அந்த கோப்ரோவை எடுத்துட்டு அந்த பேக்ல வச்சுக்கிட்டு போறோம், லால்பாக் பார்க்குக்கு போறோம். பஸ் வந்து நைட்டு தான், சரி அது வரைக்கும் லால்பாக்ல போய் உட்காந்துருக்கலான்ட்டு பெங்களூர்ல போகும்போது வாசல்ல செக்யூரிட்டி வந்துட்டு பேக்ல எல்லாம் என்ன இருக்கு காட்டுன்னு இருந்தான். உடனே எடுத்து ஒரு காட்டினோடனே இது என்னது கேமராவெல்லாம் அலோ கிடையாதுன்னு இருந்தான். போன்னா நான் கையில S21 அல்ட்ரா வச்சிருக்கேன். ஆமா, அதுல ஜூம் பண்ணாக்கா அந்த குதிரை மேல உட்காந்துருக்கிறவர் கொண்டு தெரியுது. அந்த கோபுரம் எடுத்துட்டு போனா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான் இங்க உட்காந்துக்கிட்டே அந்த குதிரை மேல உட்காந்துருக்கிறவர் கொண்டு நான் ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோன்லாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அதாவது ஃபோன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கேமரானா அது சின்ன கேமராவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் இதெல்லாம் எடுக்க மாட்டோம், பேக்கிங் பண்ணி இருக்குது, புதுசு திறக்க மாட்டேன்னு சொன்னோடனே திறந்தேன் அவ்வளோதான் அப்படின்னா. சரி நாங்கள் திறக்க மாட்டோன்ட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறம் உள்ளே போனோம். எல்லா வீடியோவும் அதில் எடுத்தேன், எல்லா வீடியோ ஃபோட்டோ எல்லாமே S21 அல்ட்ராவில் தான் எடுத்தேன். நிறைய வீடியோஸ் எடுத்தேன். அப்போ நான் வந்து போர்ட்ரேட்டில் எடுக்கிறது கிடையாது. இதுலேயும் நீங்கள் வந்து S21 அல்ட்ரா எக்ஸினாஸ் தான் வச்சுருந்தீங்க. எக்ஸினாஸ் 200. இதில் எக்ஸினாஸ் வந்து எனக்கு S21 அல்ட்ரா டைமில் நான் யூஸ் பண்ணும்போது சில டேட்டாஸ் மறக்காதனால எனக்கு எப்படி இருந்ததுன்னா அதில் HDR வேற லெவலில் இருந்துச்சு. ஸ்னாப் ட்ராகனில் வந்து எனக்கு கலர்ஸ் தான் செமையாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸினாஸில் வந்து HDR எப்பயுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்தது. அதில் எடுத்த வீடியோலாம் இன்னும் கூட இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதில் என்ன குறைச்சல்? இப்பயும் S21 அல்ட்ராவில் வந்து சில்வர் கலர் தரமான ஒரு கலர் ப்ரோ. அந்த சில்வர் அதுக்கப்புறம் வரவே இல்லை, பார்த்துருப்பீங்கல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த சில்வர் தேடினேன், அதில் 512 இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இங்கே இருங்க, S21 அல்ட்ரா இந்த சில்வர் நீங்க பாத்தீங்கன்னா உடனே இதுவா அப்படிங்களோ? ஆமா, அதான் பர்மா பஜார்ல வச்சுட்டு இருந்தேன். என்ன மாதிரி கலர் முறையா இருக்கு, தரமான செய்கை ப்ரோ. இதான் ரொம்ப நாளா விற்காமே இருந்தது பர்மா பஜார்ல. அப்படியா? ஆமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் ஷிஃப்ட் ஆகும் வெயில்ல கட்டினா. அற்புதமான ஒரு டிவைஸ் தான் அதுவும். எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட ஃபோன்லேயே லுக்கில் வந்து ரொம்ப பீக்குக்கு கொண்டு போன ஒரு அல்ட்ரானா அது S21 அல்ட்ரா தான். அதுக்கப்புறம் உள்ள அல்ட்ரா எல்லாமே நல்லா இல்லை, எல்லா அல்ட்ராவும் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துச்சு. S22 அல்ட்ரா போகும்போது கர்வ் இன்னும் அதிகமாச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டா மாறிச்சு. S Penலாம் அதுக்குள்ளேயே இருந்தது. S23 அல்ட்ரா போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த 10x ஆப்டிக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓவரால் ஃபோனில் 8 Gen 2 இருக்கட்டும், அண்ட் பிரைமரி 200 MP அப்கிரேட் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ். சிவப்பு கலர்ல இருந்தது கூட வச்சிருந்தீங்க, அது லிமிடெட் எடிஷன். அது கருப்பு கலர் ஃப்ரேம், அது வந்து நல்ல லுக் தான். ஆனா அந்த நேரத்துல அது கலக்குது தகுந்த மாதிரி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆமா, அதுதானே சிம்பாலிக்கா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. அவர் முன்கூட்டியே கணிச்சு தான் சிவப்புக்கு கருப்பு போட்ட சைக்கிள்ல வந்திருக்காருன்னு, நீங்களும் அது மாதிரி சிவப்பு கருப்புல வந்து போன் வச்சிருந்துருக்கீங்க. தம்பி இதெல்லாம் கட் பண்ணாம போட்டு விடுப்பா, மக்களுக்கு தெரியட்டும். அன்றே கணித்தா ராடவர் அப்படின்னு சொல்லி நீ போடுற. அவங்களாம் அப்பயே சிஎம் தான் ப்ரோ இருந்தாங்க. இப்போ உங்க ஃபோன் கலரை காட்டுங்க, கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்காக மாற்றி காட்டக்கூடாது. இதுதான் ப்ரோ, பிக்சல் தான். தெரிஞ்சுட்டு இதில் வந்து பாதி இன்னொரு ஃபோன் வச்சிருக்கீங்களா? எங்கே? என்னது? சிவப்பு கலர் இருக்கு, வாகை பூ என்ன கலரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. சிம்பாலிக்காக தான் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. வாகை பூவா? ஆமாம். இன்னொன்று வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோனோட கலரை காட்டுங்க. அது வெள்ளை. காட்டுங்க, அதை சரியாக காட்டுங்க. கரெக்டு. அங்கே 2 யானை நிற்கும் அந்த கொடியில், நடுவில் வாகைப்பூ நிற்கும். அது வந்து யானை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழர் கலாச்சாரப்படி அது வந்து ஆசிவகத்தோட சிம்பிள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது வெள்ளை யானை, வெள்ளை கலரு. இது வாகைப்பூக்கான ஒரு சிம்பிள். மொத்தத்தில் இப்போ ஆளுங்கட்சி எதுங்கிறது இதில் நீங்கள் காட்டிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி தொடர்பு படுத்துகிறோம் பார்த்தீங்களா? இது இந்த எல்கேஜி விளம்பரம் இது மாதிரில இருக்கு, இன்டர்வியூ. அதான் ப்ரோ, அதில் இந்த இதில் நம்ம எந்த படம் இருந்தது ப்ரோ, வசூல் ராஜால 3 5 கூட்டினா என்ன 8 வரும். 8லேருந்து 1 கழிச்சுக்க 7 தோடா. அப்போ என்ன 9ல் 1 கழிச்சா 8ன்னு சொல்லுவோம்ல இருக்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லுவியே நீனு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் எதுவும் சார் நம்மளாம் முடிச்சு போடுறது தான். ஆனால் அது என்னமோ உண்மைதாங்க. இவர் வந்து இந்த சிவப்பு கருப்பு கலரில் ஃபோன் வச்சுருந்தாரு. அந்த பீரியட் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு வெள்ளை கலரில் வச்சுருக்காரு. அந்த ஆசி வகை யானையோட சிம்பிள் கலரு அதே மாதிரி. அது வந்து வாகை பூ
எப்படி டீகோட் பண்ண பாருங்க. அவ்வளோ கற்பனையே ஜாலிக்காக சொல்றேன். இதை வேற சீரியஸா இதை மட்டும் நான் வந்து ஒரு சீரியஸா ஒரு ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு சீன் எடுத்து வச்சு பேசிருந்தேன்னு வச்சுங்க, இதுல அதை காட்டியிருக்காரு இதை காட்டியிருக்காருன்னு சொல்லி டீகோடிங்னு நிறைய பேர் அதான் படம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே வீடியோலாம். நீங்க வேற சும்மா பயங்கரமா நின்றாவும். இப்போ அப்படி கை இப்படி வச்சிருக்கோம் நீங்க, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குன்னு வைங்க. இதை நீங்க அந்த படத்துல கவனிச்சீங்களா? இங்க ட்ரையாங்கிள் வருது இல்ல, ட்ரையாங்கிள் சிம்பிள்னா இலுமினாட்டி சொல்லுவீங்கல்ல. ட்ரையாங்கிள்ங்கிறது இலுமினாட்டி இல்லைங்க, அது வந்து சேலஸ். சரி ஏதோ ஒண்ணு பேலஸ்ல வாசல்ல நான் நின்று சேலஸ் சிம்பிள் காமிச்சேன்னு வைங்க, நீங்க உடனே சொல்லிடுவீங்கல்ல. அந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு. சரி விடுங்க, அது ஏதோ ஒரு சிம்பிள் பாருங்க. சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் உலகம் முழுக்க சிம்பு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. தாயம் அப்படி ரெக்டாங்கிள், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே இப்படி இப்படின்னு வரு. அதான் ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லியிருக்காருல்ல, இல்ல ரெக்டாங்கிள்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாங்க ஒரு சைடு வந்து அப்படியே செம கஷ்டமா போகும், அப்புறம் ஷார்ட்டா ஒன்னு டக்குன்னு முடிச்சிடலாம், திரும்ப கஷ்டமா போகும். அதான் அவரோட வாழ்க்கையில பொறுத்துக்குங்க. ஐ ஆம் a little star, அவன் நான் சூப்பர் ஸ்டார்னு பண்ண, அது வந்து ஷார்ட்டா டக்குன்னு போயிட்டாரு. அப்புறம் வந்து ஷூட்டிங்லாம் டயத்துக்கு போகாம செருப்படி இல்ல. அதுக்கப்புறம் முதல் படத்துல ஒரு டான்ஸ் சொன்னார்ல, காதல் அழிவதில்லைன்னு டி ராஜேந்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம், அதுல வந்து ஒரு டான்ஸுக்கு மட்டும் ஆடி இருப்பாரு. வந்தேண்டா வடிவேலான நம்ம ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் இல்ல, அது நாம ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் வடிவேலா, அதுக்கு வந்து டான்ஸ் ஆடினாரு. ஓகேவா? அப்போ அவரை பார்த்து எல்லாம் வந்து திட்டினாங்க. அப்போ ஒரு இறக்கம், என்ன மூஞ்சி இது, டான்ஸ் ஆடுறாரு ஆனா எப்படி இவரெல்லாம் நடிக்க போறாரு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு. காதல் அழிவது இல்லையா, ஏதோ ஒரு படங்க, ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். அப்புறம் அந்த படத்துல ரோஜா நடிச்சிருப்பாங்க. காதல் அழிவது இல்லைங்கிறது இவரு ஹீரோவா நடிச்ச படம் தாங்க. சொன்னால்தான் காதலாவா? சொன்னால்தான் காதலா, அதேதான். சொன்னால்தான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குமா, அதே தாங்க. அப்படியா? அந்த படத்துல டி ராஜேந்தர், அந்த படத்துல சிம்பு ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு பாருங்க. இது கரெக்டா சொல்லிட்டோம்னா முடிஞ்சுட்டு, அந்த மினிட்டி சொன்னால கட் பண்ணிடுப்பா, இதை கரெக்டா போடு பண்ணி. டி ராஜேந்திரன் சிலம்பரசன் போட்டிருக்காங்களா, இசன் சிலம்பரசன் would play the lead role in காதல் அழிவதில்லை 2000. அதுக்கு முன்னாடி இதுல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு. சொன்னால்தான் காதலாவா நம்ம ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். சிங்கரே சிலம்பரசனாமே? ஆமா, சுக்குமாலா சுக்குமாலாவா என்னையா பாட்டது. அந்த பாட்டு எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்குது, வரமாட்டேங்குது. வாடா வாடாவா, வேளா வேளான்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டாருங்க அந்த படத்துல. டான்ஸ் ஆனவன கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹீரோ வச்சு ஒரு படம் வேற எடுத்தாரு. அப்பயும் அவர் வந்து அவருடைய அந்த கை சிம்பல்லாம் காட்டிட்டு இருந்தாரு, மேஜிக்னு. நல்லா இருக்குமா ப்ரோ இந்த படம்? எந்த படம் ப்ரோ? ஹீரோந்திர படம்லாம் பார்த்துருக்கீங்களே, 90s வந்த படம், அது மாதிரி தான் இருக்கும். அப்படியா? அவருக்கு இன்னொரு ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். வீராசாமி பார்த்துட்டீங்களா? படம் பார்க்க போறாரு உள்ள இருக்கு, பெரிய மனுஷன். ஓ, டைட்டில் ட்ராக்கே சாங் விடுமா? ரைட்டு. அவரே ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் அப்படியே அதெல்லாம் வைக்காம இருக்க. அதான் டைரக்டர் வந்து டி ராஜேந்தர், ப்ரொடியூசர் டி ராஜேந்தர், ரைட்டர் டி ராஜேந்தர், ஸ்டாரிங் டி ராஜேந்தர், முரளி மியூசிக் டி ராஜேந்தர், சினிமாட்டோகிராஃபி டி ராஜேந்தர், எடிட்டர் மட்டும் தான் வேற யாரோ பண்ணியிருக்காங்க. வீராசாமில அதுவும் அவரே பண்ணிட்டாரு, ஏகப்பட்டது. எடிட்டிங்குமா தெரியல, ஆனா நிறைய விஷயங்கள் அவரே பண்ணிட்டாரு. அது ரஜினிக்கு வேற போட்டியா வேற ரிலீஸ் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தாரு அந்த படத்தை. ஆமா, பரவாயில்லப்பா, அண்ணன் நல்ல நல்ல திறமை, செம கான்ஃபிடென்ட் அவருக்கு. அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும் சில நேரங்கள்ல, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் அவரோட பையனுக்கும். அதாவது பிறக்கும் போதே அந்த பாட்டு தாங்க. அதுவா? அதெல்லாம் அவரோட படத்துலயே இல்ல வரும், அது சிம்பு படத்துலயே இல்ல வரும். சரி, அது முதல் பாட்டு அந்த சொன்னால் தான் காதலால என்ன ஆடி இருக்காருங்கிறத நீங்களே அந்த படம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க. ஸோ அவருக்கு அதுதான், அவரும் வந்து பிறக்கும் போதுல இருந்தே அவருக்கு வந்து நீ வந்து நடிகண்டா, நீ ஒரு ஹீரோடான்னு சொல்லியே வார்த்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு மறுபடியும் வந்து நடிக்கிறாரு. அது இப்போ அத்மேனா வராரு, அத்மேனா வராரு, வருவாரா? வந்துட்டு தான் இருக்காரு. இனிமே வந்து சூப்பர் ஸ்டார் நாங்க தான் சொல்லி போட்டி போடாம அவங்கவுங்க நடிச்சுட்டு போங்க. கரெக்ட் தான். இப்போதைக்கு சிஎம்ஏ அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்க விரும்பல. உண்மைதான். there is only one சூப்பர் ஸ்டார், there is only one விஜய். அதே மாதிரி நீங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. யூ ஆர் த யூனிக் பர்சன். அவர் இடத்த பிடிப்பேன், அந்த சேர் எனக்குங்கிறதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இப்போ சொன்னாங்களா ப்ரோ யாராவது? ஆமாம் ப்ரோ, முதல்ல இருந்து இதுதானே ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஐ ஆம் லிட்டில் ஸ்டார்னு ஒரு பாட்டு பாடி ஒரு குழந்தைய ஆட வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கரெக்ட். அப்புறம் லிட்டில் ஸ்டார்னு டைட்டில்ல பேர் போட்டு மியூசிக் அவருக்கு வர்ற மாதிரியே ஹேய் ஹேய்னு மியூசிக் போடுறது போல கொஞ்சம் மாடலாக கொஞ்சம் மியூசிக்கை மாற்றி லிட்டில் ஸ்டார்னு, அதாவது ஒரு பையன் நடிக்க வர்றாரு. மொதல் படம்
இப்போ முதல் படத்துல நடிக்கும் போது ரஜினிகாந்துக்கு என்ன மியூசிக் போட்டாங்க சொல்லுங்க? ஒன்றும் போடல. கமலஹாசனுக்கும் ஒன்றும் கிடையாது. கமலஹாசனுக்கு 30-40 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த விக்ரம் படத்துல தான் ஏதோ கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த தென்னாலி படத்துல உலக நாயகன் அந்த கண்ணுல பூமி வர்ற மாதிரி என்னமோ ஒரு விஷயம்லாம் வச்சு காட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்குள்ளெல்லாம் அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. முதல் படம் நடிக்க வரும் போதே ஒரு இன்ட்ரோ இல்ல, வெளிப்படையா நான் பேசுறேன், சில உண்மை தான் யோசிக்க வைக்குது. ஆமா, இது வந்து ஒருத்தர் மேல இருக்கிற வன்மம்லாம் கிடையாது, டேரக்டா நமக்கு சொல்றது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நெப்போட்டிசம்ங்கிறது இந்த இடத்துலதான் வருது. அவங்க சாதிக்கிறாங்களா சாதிக்கலையாங்கிறதுல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பெரிய டைரக்டர், ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர் என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்றாரு, என்ன மாதிரி படங்களை சூஸ் பண்றாரு, அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு, இது எல்லாம் சேர்ந்து லக் இருக்கு, அந்த படம் ஓடணும், அத்தனை அம்சங்களும் சேர்ந்து நோட் பண்ண. ஆமா, இவ்வளவு விஷயங்களையும் சார்ந்துதான் வந்து இருக்குது. பட் நெப்போட்டிசம் எங்க வருதுன்னா, முதல் படத்திலேயே அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த கொடுக்கும் போது தான் அது எனக்கு ஒரு நெப்போட்டிசமா தெரியுது. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல சிலம்பு அந்த இதெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. அது வேணாங்கிறேன் நான். நீங்க ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம், நீங்க உங்க பையனை வச்சு படம் எடுக்கலாம், அதுக்காக நீங்க வந்து எடுத்தோடனே லிட்டில் சூப்பர் ஸ்டார்லாம் இப்போ டைட்டில்லாம் வைக்கிறதுலாம் வந்து அனாவசியம். மக்கள் கொடுக்கட்டும், ஜெயிச்சு வாங்க, அவங்க பேர் வைப்பாங்க. அவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முதல்ல படம் நடிக்கணும்ல. ஓகே, சோ ரைட்டுங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபோன் என்ன அப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எப்படி இந்த மொபைல் எவல்யூஷன் ஆஃப் மொபைல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா சிவபரணி அவர்கள் இருக்கிறாரோ, அடி வாங்கி தரதுக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா, இந்த வச்சிக்க ஒன்னு எக்ஸ்ட்ரா. சரிங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி, எப்படி எடிட்டிங் கிங் அதுல தலை சிறந்து விளங்கக்கூடிய எங்க தலைவர் எஸ்ஆர்கே இருக்கிறாரோ, இது பாருங்க, நாங்களாம் எது வேணாலும் பேசுவோம், ஆனா இதுக்கெல்லாம் இயக்கம்ங்கிறது எஸ்ஆர்கே தான். ஆமா, மாநாடு 2 படம் கூட அவன் தான் எடிட் பண்ணுவான். ஆமா, அது எனக்கு தெரியாது. நாங்களாம் வந்து வெறும் வாயசிக்கிற ஒரு கருவி தான். எங்க மூலியமா அவரோட கருத்தை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு வந்து எஸ்ஆர்கே மட்டும்தான். எனக்கு கால் டாக் பேக்ல இருப்பான். ஆமா, அவர் கால்ல மாட்டிருக்காருல்ல, அந்த மிஷின் வந்து அவர் வந்து எப்படின்னா ஒரு டெலி இந்த நீயா நானா கோபி வந்து காதுல மாட்டிட்டே பாத்திருக்கீங்களா, டாக் பேக்ல இருந்து பேசிட்டு. அதேதான் அந்த மாதிரி வந்து எஸ்ஆர்கே தான் அவர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இவர் வந்து மறைமுகமா என்ன வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்க சொல்றாரு, இவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவர் கேளுங்க கேளுங்க, அவர் இந்த மாதிரி பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல இந்த காணொலியில இருக்கிறது காரணமே எஸ்ஆர்கே தான். எஸ் பஸ் சேனலோட ஓனரும் அவர் தான். பாவம்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அவர் வேலைக்கு வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வெளில தெரியலங்க. இதெல்லாம் வந்து தன்னடக்கமா இருக்கிறதுனால அது தெரியறது கிடையாது. நீங்க வந்து எஸ்ஆர்கேவை பத்தி நீங்க வந்து சாதாரணமா இடம் விடாதீங்க. சீரியஸா, உண்மைதான். சாதாரணமாலாம் நினைச்சு இந்த வாழ்க்கை, இந்த டிவி, இந்த வாழ்க்கை, இந்த வீடியோ, இந்த போனு, இது எல்லாமே எஸ்ஆர்கே எங்களுக்கு வழங்கினது. அவருக்கு நாங்க என்னைக்குமே நன்றி கடனோட இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இதை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, இமானுவேல். பார்க்கலாங்க. வணக்கம்.